பெருமையானதினால் பைத்தியமாய் நட. பெருமையானவனை பைத்தியம் பிடிக்குங்க. பெருமையானவனுக்கு பைத்தியம் பிடிக்கும். தயவுசெய்து நல்லா கவனிச்சுங்க. நம்ம வாழ்க்கையில பெருமைங்கிறதே வரக்கூடாது. நான் 6th படிக்கும்போது கோயிலில் இருப்போம். நான் கொஞ்சம் எனக்கு சீனியர் இருப்பாங்க, ஜூனியர் இருப்பாங்க. பிக்சர் ஒருத்தன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தான். நான் அப்பன் தான் போடணும். என் பண்ணி எப்போவுமே ஸ்டைலாக இருப்பான். அந்த கொஞ்சம் வசதி உள்ளவன். சாதாரண எல்லாத்தையும் பேச மாட்டான். ரொம்ப பெருமைப்படுவான். ரொம்ப பெருமையாக இருப்பான். நாட்கள் ஆச்சு. அவனுடைய பெருமைக்கு அளவே இல்லாமல் போச்சு. பெருமைப்பட்டு யாரையும் மதிக்க மாட்டான். யாரையும் மதிக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம் மேட்மையாயிடுச்சு. நான் பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் எங்கள் ஊரில் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அப்பாஜி காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. அப்பாஜி காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. அப்பாஜி காசு கொடு, காசு கொடு. விக்டர் என்னாச்சு? அடே காசு கொடு, காசு கொடு, காசு. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. இப்போ அழுக்கு ட்ரெஸ்ஸு, பரட்ட தலை. ஆனால் விக்டர்னு புரிஞ்சிச்சு. பைத்தியக்கார மாதிரியா காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. அப்பாஜி காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. எப்படி இவனுக்கு ஆச்சு? எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டேன். இல்லைப்பா, கொஞ்ச நாளாக இப்படி பைத்தியமாக தான் அலையிறான். அந்த வசனத்தை படிக்கும்போது அது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பெருமை வரும்போது பைத்தியக்காரனாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல முடியும், ஆனால் நான் சொல்லலை. பெருமை வந்து பைத்தியம் அடைஞ்சவங்க. எனக்கு ஆச்சரியங்க. நல்ல வசதி உள்ளவன், ரொம்ப ஸ்டைல் பண்ணுவான். ஆனால் காலங்களில் அவனுக்குள்ள இருந்த அந்த ஆகுது அந்த மேட்டிமை, மனமேட்டிமை அவனை பைத்தியக்காரனாக்கிடுச்சு. அவன் அப்படி ஒரு பைத்தியக்காரனா மாறுவான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது, அது தெரியாது. ஆனால் இவனுக்குள்ளே அந்த வந்த அந்த மனமேட்டிமை அவனை பைத்தியக்காரனாவே மாற்றிடுச்சு. அருமையானே, இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுகமாக இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தில் மனசில் மேட்டிமை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க, உடனே அடிச்சு காலி பண்ணிடுங்க. பெருமையாக பேசும்போது இருதயத்தில் நினைவு வந்த பிறகு தான் பெருமையாக பேசுவோம். செயல்படுறோம், பெருமையாக செயல்படுறோம்னா நம்ம இதயத்தில் நினைவு வந்தது, பெருமைங்கிற நினைவு வந்த பிறகு தான் பெருமையாக பேசுவோம். ஆகையினால தயவு செய்து இந்த எண்ணம் வரும்போதே அடித்து காலி பண்ணிடணும்.